பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே கோபி அவரோட மனசில் இருக்க எல்லாத்தையும் அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கும்போது, டே கோபி, இப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு தானே இந்த முடிவெடுத்து ராதிகாவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அப்படி இருக்கும்போது இப்போ வேதனைப்பட்டு என்னடா பிரயோஜனம்? எல்லாத்தையும் சமாளித்து நீ உன்னோட வாழ்க்கையில் முன்னேறி வரணும்னா கண்டிப்பாக உன்னுடைய பிஸ்னஸில் நீ கவனம் செலுத்தியே ஆகணும் அப்படின்னு கோபியோட ஃப்ரெண்ட் கோபிக்கு ரொம்பவே அறிவுரை சொல்லிட்டு இருக்காரு. ஆனாலும் கோபிக்கு ராதிகா கூட வாழ சுத்தமாக இஷ்டமே இல்லை. இவளை எதுக்கு தான் கல்யாணம் பண்ணமோ தெரியல. எப்பயும் போல் அம்மா அப்பா கூட சந்தோஷமாக பாக்கியாவோட வீட்டிலேயே வாழ்ந்துருக்கலாம். பாக்கியாவோட சமையலாக இருக்கட்டும், அவள் என் மேலே காட்டுற அன்பாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வேண்டான்னு ஒதுக்கிட்டு இந்த ராதிகா பின்னாடி வந்ததுக்கு நான் எப்படி இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன், என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாரு. அதனால் ராதிகா மேலே இருக்கிற கோவத்தில் எப்பயும் போல் கோபி அங்கே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வீட்டுக்கும் போகிறாரு. தடுமாறி வீட்டுக்கு போன கோபியோட நிலைமையை பார்த்த உடனே ராதிகா ரொம்ப கோவத்தில் கத்த ஆரம்பிக்கிறாங்க. சூப்பர் கோபி, பாக்கியா வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப நல்லவராகவும் இருந்தீங்களா? ஆனால் என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையவே கெடுத்துக்கிட்டீங்களாம். இப்படி தானே உங்கள் அம்மா என்ன வாய்க்கு வந்தபடி பேசினாங்க. அவங்க சொன்னது சரின்ற மாதிரி இன்னைக்கு ஏன் கோபி இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தடுமாறிக்கிட்டே வீட்டில் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க ராதிகா. இங்கே ராதிகா கோவப்பட்டு பேச பேச கோபிக்கு கோவம் தலைக்கேறுது. சும்மாரு ராதிகா, இப்படியே பேசி பேசி தான் என்னை கோவப்படுத்தி நான் இப்போ இந்த நிலமையில வந்து நிற்கிறேன். ஒழுங்காக என்னால் பிஸ்னஸையும் கவனம் செலுத்த முடியல, என் வாழ்க்கையிலையும் நான் சந்தோஷமாக வாழ முடியல. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? பாக்கியாவோட வீட்டில் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். பாக்கியா எனக்கு அவ்வளோ அருமையாக சமைச்சு கொடுப்பா. என் பசங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சிரித்து பேசி நான் எவ்வளோ நிம்மதியாக இருந்தேன் தெரியுமா? என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னைக்கே போச்சு என் சந்தோஷம். நான் அங்கே பாக்கியா வீட்டில் இருக்கும்போது வீட்டில் உள்ள எல்லாரும் எனக்கு அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாங்க. பாக்கியா ஒரு நாள் கூட என்னை எதிர்த்து பேசினதே இல்லை. என் பிஸ்னஸ்க்கு அவள் உறுதுணையாக இருக்கலனாலும் என் பிஸ்னஸ் நல்லா வரணும்னு எனக்காக எல்லா உதவியும் செஞ்சிட்டு இருந்தா. ஆனால் இப்போ ஒன்னால் என் நிலைமை எப்படி மாறிப்போச்சு தெரியுமா? என் பொண்ணு இனியாவை பார்க்குறதுக்கு பாக்கியாவோட வீட்டுக்கு போனால் அங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை வெளியில் போக சொல்லி அந்த பேச்சு பேசுகிறாங்க. என் பசங்க எழிலும் செழியனும் என்றைக்கும் எனக்கு மதிப்பு தரதே இல்லை. இது எல்லாத்துக்குமே காரணம் ஒன்றை நான் கல்யாணம் பண்ணிக்க போய் தானே. என் பொண்ணு இனியா என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருப்பா. நான் என்ன சொன்னாலும் சரி டாடி, உங்கள் பேச்சை நான் மீற மாட்டேன் டாடின்னு என்கிட்ட பாசமாக நடந்துக்கிட்ட இனியாவை, வா இனியா, நான் உன்னை கூப்பிட்டு போய் வச்சு சந்தோஷமாக பார்த்துக்கிறேன், உனக்கு என்னென்ன தேவையோ டேடி பார்த்துக்கிறேன்னு சொன்னால், வேண்டாம் டாடி நீங்கள் வெளியில் போங்க, நான் அம்மா கூடயே இருந்துக்கிறேன்னு அப்பாவே வேண்டான்ற மாதிரி இனியா பேசுகிற அளவுக்கு நான் இப்போ இந்த நிலமையில வந்து நிற்கிறேன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு வரப்போய் தான். எங்கள் அம்மாவும் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, என் பசங்களும் நான் வேண்டான்னு நினைக்கிறாங்க. இப்படி சந்தோஷமே இல்லாமல் மனசில் இவ்வளோ கவலையை வச்சுக்கிட்டு என்னால் பிஸ்னஸை கூட சரியாக கவனிக்க முடியல ராதிகா. இதெல்லாம் என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கத்தி அழுகணும் போல தோணுது. ஆனால் நான் அழுதா கண்ணீரை துடைக்க கூட என் பசங்க இல்லையே நினைக்கும் போது வாழ்க்கையை வாழவே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ராதிகா, எனக்கு நல்லா தெரியும் கோபி, கடைசியில் நீங்களும் உங்கள் அம்மா மாதிரியே என்ன தான் குறை பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுதான் உங்களை விட்டு நான் ஒதுங்கியும் இருக்கேன், உங்ககிட்ட பேசக்கூடாதுன்ற முடிவுலையும் இருக்கேன். உங்களுக்கு தான் என் கூட வாழ பிடிக்கலையே, பேசாமல் டிவோர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அந்த பாக்கியா கூடயே போய் அந்த பாக்கியா வீட்டிலே இருக்க வேண்டியதானே? இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை நீங்கள் பாட்டுக்கு நடத்த வேண்டியதானே? அதை விட்டுட்டு என் கூடயே இருந்துக்கிட்டு என்ன இப்படி குறை பேசிகிட்டு இருக்கிறதுலாம் சரியில்லை கோபி. பிடிக்காத வாழ்க்கையில் உங்களை நான் இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தவே மாட்டேன். நீங்கள் இப்போவே நான் வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியில் போயிடலாம் அப்படின்னு இன்னொரு பக்கம் ராதிகா கோவமாக பேச, ராதிகா இப்படி கோவத்தில் பேசுனதை கேட்டு, என்னது டிவோர்ஸ் கொடுக்கணுமா? ஏற்கனவே பாக்கியா வீட்டில் அங்கே வீட்டுக்குள்ளேயே என்னை ஏற்ற மாட்டேங்கிறாங்க. இப்போ ராதிகாவும் வேண்டான்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தா நான் எங்கே போகிறது? இந்த வீடும் இல்லாமல் அந்த வீடும் இல்லாமல் நான் நடு தெருவில் தான் நிற்கணும் போலையே அப்படின்னு கோபி என்ன செய்யன்னு தெரியாமல் சந்தோஷமாக இருந்த வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டேன். இப்போ என் வீட்டில் உள்ளவங்களோட அருமை எனக்கு புரியுது, ஆனாலும் எந்த முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாரு. இங்கே ஹோட்டலுக்கு கிளம்பும்போது பாக்கியாவோட வீட்டையே பார்த்துட்டு போகிறாரு கோபி. அந்த சமயம் இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாக்கியா, ஈஸ்வரி, தாத்தான்னு எல்லாரும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசி சந்தோஷமாக இருக்கிறதெல்லாம் பார்த்து எங்கள் அம்மா கூட இப்படி சந்தோஷமாக உட்காந்து பேசி எவ்வளோ நாட்கள் ஆகுது. இங்கே எங்கள் அம்மா கிட்ட பாசமாக பேசி ராதிகாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனது என்னோட பெரிய தப்பாக போச்சு. நானும் எந்த விதமான தப்பையும் செய்யாமல் பாக்கியா கூடயே இதே வீட்டில் வாழ்ந்திருந்தா இந்த சந்தோஷம் எனக்கும் நிலச்சிருந்துருக்கும். ஆனால் குடும்பத்தையே வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகா தான் வேணும்னு தவறான ஒரு முடிவெடுக்க போய் தான் என்னோட நிலைமை இப்படி வந்து சந்தோஷமாக இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து ஏக்கமாக நிற்க வேண்டியது
வேண்டியதாக போச்சே அப்படின்னு சொல்லி அவரால் தன்னுடைய பிஸ்னஸை ஒழுங்காக நடத்த முடியாமல் தான் செய்கிற எந்த வேலையிலையும் கவனமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அங்கே அங்கே ஹோட்டலில் வேலை பார்க்குற ஸ்டாஃபாக இருக்கட்டும், அங்கே ஷெஃபாக இருக்கட்டும், எல்லாரும் இங்கே கோபிக்கிட்ட வந்து, சார் நாங்கள் இன்றைக்கி என்ன வேலை செய்யணும், என்ன டிஷ்ஷஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது கோபியோட பதில், நீங்கள் என்ன டிஷ் வேணாலும் செய்யுங்க, என்கிட்ட வந்து இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, வரக்கூடிய ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்களே பார்த்துக்கோங்க, என்கிட்ட வந்து எந்த விஷயத்தை பற்றியும் கேட்காதீங்க, வர வர எனக்கு ஹோட்டலுக்கு வரவும் பிடிக்கல, இந்த பிஸ்னஸை கண்ணும் கருத்துமாக செய்யணுன்ற நோக்கமும் இல்லாமல் போச்சு, மொத்தத்தில் சந்தோஷமே இல்லாமல் இப்போ இந்த நிலமையில வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு போன கோபி அங்கேயும் புலம்பிக்கிட்டே இருக்காரு. இந்த ராதிகாவாவது என்ன புரிஞ்சுப்பான்னு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்போ என்னடானா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க கோபி, உங்கள் கூட வாழ எனக்கு இஷ்டமே இல்லைன்னு ராதிகா சொல்கிறா. ராதிகாவும் வேண்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் பாக்கியா வீட்டில் போய் நின்னா. இந்த பாக்கியா மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள யாரும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் தரவே மாட்டாங்க, பழைய மாதிரியே அம்மா முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்களே, அப்புறம் நான் எங்கே தான் போகிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு கோபி. அதனால் கோபி ராதிகாவுக்கு ஃபோனும் பண்ணாமல் கோவத்தில் இருக்க கோபி, ராதிகா வீட்டுக்கு போகவே கூடாது, பேசாமல் வெளியில் போயிருங்க, எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு கேட்டதுக்கப்புறமாவும் மறுபடியும் அவள் வீட்டு வாசலில் போய் நின்னா கண்டிப்பாக என்னை மதிக்கவே மாட்டா, பேசாமல் ஹோட்டல்லே இருந்துட வேண்டிதான் அப்படின்னு முடிவெடுத்த கோபி ராதிகா கிட்ட பேசுறதே வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி வாழ யோசிக்கிறாரு. இங்கே கோபி ரொம்ப சோகமாக காரில் அங்கே போகிறத பார்த்து இங்கே ஈஸ்வரி, ஏங்க வர வர அந்த கோபியோட முகமே சரியில்லையே, அவனை பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு, அவன் அங்கே பிஸ்னஸ்க்கு கிளம்பி போகும்போது நம்ம வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ டிப் டாப்பாக அழகாக கிளம்பி போவான், ஆனால் இப்போ அந்த ராதிகா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவனோட முடியும் அவனோட ட்ரெஸ்ஸும் எப்படி போகிறான் பாருங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட தாத்தா, அவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், நமக்கு மட்டும் இல்லை அவன் பாக்கியாவுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கான், உன்னை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போய் எப்படி அவமானப்படுத்தி உன்னை அழுக வச்சு தானே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தே விட்டுருக்கான், அப்படி இருக்கும்போது அவனுக்கு நம்ம அருமை புரியணும்னா அவன் இப்படி தான் ஈஸ்வரி இருந்தாகணும், நீ உன் பையனை பற்றி யோசிக்கவே யோசிக்காத, இந்த வீட்டில் கூட நாம் இருக்கக்கூடாதுன்னு வெளியில் போக சொல்லி அப்புறம் பாக்கியா கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்து இந்த வீட்டை அவளோட பேரில் எழுதி வாங்கியிருக்கா. பாக்கியா மட்டும் இல்லைன்னு வை, நாம் எல்லாரும் நடுத்தருவுக்கு தான் வந்திருக்கணும், அதனால் பாக்கியாவோட நல்லதை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், இனி அந்த கோபி நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு ஆயாச்சு, அவன் நம்மளுக்கு பையனே இல்லை, அவன் செஞ்சது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்தா அவ்வளோ கோவம் வருது. பாவம் பாக்கியா சின்ன வயசுலேயே கோபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் செஞ்ச தப்பால் இப்போ வரைக்கும் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் பார்த்துக்கிறதுக்காக ஹோட்டலில் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கா. நம்ம பாக்கியா நம்மளுக்கு மருமகளாக இல்லை மகளாக இருக்க நாம் என்ன புண்ணியம் செஞ்சோமோ தெரியல, ஆனால் அந்த கோபியை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றவே கூடாது, அவன் செஞ்ச செயலெல்லாம் அப்படி, அவனை பற்றி யோசனை பண்ணாலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஈஸ்வரி, அவன் எப்படியாவது போகட்டும், இந்த வீட்டுக்குள்ளே வராமல் இருந்தால் அதுவே போதும், ராதிகா வேணும்னு போனான்ல, ராதிகாவால் இன்னும் அனுபவிச்சு அவன் நடுத்தரில் வந்து நிற்பான், அதையும் நம்ம கண்குளிர பார்க்க தான் போகிறோம், அவன் பாக்கியாவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் செஞ்ச தப்பு எல்லாத்துக்கும் அவனும் கண்டிப்பாக அனுபவிக்கணும்ல, அப்போ தானே மனுஷனாக மாற முடியும், அவனும் திருந்தி வாழ்க்கையை நடத்த முடியும், நல்லா அனுபவிக்கட்டும், அவன் எப்படியும் போகட்டும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டுக்கு போன கோபியை பார்த்து ராதிகா ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் கோபி 2-3 நாளாக நீங்கள் ரெஸ்டாரண்ட்லேயே தங்கிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இப்போ மட்டும் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் இருக்கோமா இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்கே போயிட்டோமான்னு பார்க்க வந்தீங்களா, அதான் இந்த வீட்டில் இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமே இல்லைன்னு முடிவெடுத்து தானே அங்கே உங்களுடைய க்ளவுட் கிச்சன்லேயே தங்கிடணும்னு ஆசைப்பட்டீங்க, அப்புறம் மறுபடியும் எதுக்கு கோபி இங்கே வந்துடுங்க, பேசாமல் அந்த பாக்கியாவோட வீட்டிலேயே போய் தங்கிருங்களேன், நீங்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம், என்ன புரிஞ்சிக்காம என் மனசில் இருக்க ஏக்கத்தை புரிஞ்சிக்காம உன்னை போய் கல்யாணம் பண்ண பாரு, உன்னால தான் சந்தோஷம் இல்லாமல் இப்படி இருக்கேன் அப்படின்னு என் முன்னாடியே சொல்லிட்டு 2-3 நாள் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் தங்கிட்டு இப்போ நீங்கள் வந்து நின்னா உங்களை நான் சந்தோஷமாக ஏற்றுப்பேன்னு நினச்சிங்களா கோபி, இப்போ சொல்கிறேன் இது என்னோட வீடு, இங்கே இருக்க உங்களுக்கு தகுதி இல்லை, வெளியில் போங்க கோபி, உங்கள் குணம் தெரியாமல் என் வாழ்க்கை உங்கள் கூட சந்தோஷமாக வாழ போகிறேன்னு நினச்சி கல்யாணம் பண்ண நான் தான் உங்களால் வருத்தப்படணுமே தவிர்த்து நீங்கள் இல்லை, உங்களுக்காக புதுசாக பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பித்து கொடுத்து அங்கே இங்கேன்னு லோன் வாங்கி ஆரம்பித்து கொடுத்த நான் தான் உங்களால் ஏமாந்து போய் நிற்கிறேனே தவிர்த்து நீங்கள் இல்லை கோபி, நானும் கை நிறைய சம்பாதிக்கிறேன், என் பொண்ணு மையுவை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், உங்களை மாதிரி ஒரு ஆள் என் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக நான் வாழ முடியும், முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போங்க, இனி நீங்கள் யாரோ நான் யாரோ உங்களை நான் பார்க்க கூட விரும்பவே இல்லை, நீங்கள் மறுபடியும் பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்தாலும் என்ன ஏதுன்னு கூட நான் கேட்க போகிறதில்ல கோபி, வெளியில் போங்க அப்படின்னு கோவமாக சொல்லிடுறாங்க ராதிகா. கோபிக்கு அப்போ தான் பாக்கியாவோட அருமையே புரிய வருது.
இங்கே பாக்கியாவுக்கு நான் செஞ்ச தப்புக்கு தான் இப்போ நான் அனுபவிக்கிறேன். ராதிகா ரொம்ப ஈஸியாக வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு சொல்லிட்டா. பாக்கியா வீட்டுக்கும் என்னால் போக முடியாது, இங்கேயும் இருக்க முடியாத நிலமையில வந்திருக்கேன். எல்லாத்தையும் அப்பா அம்மா வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகா பின்னாடி வரப்போய் தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலமை வந்திருக்கு. என் அம்மாவையும் அப்பாவையும் நான் விட்டு கொடுக்க போய் தான் இப்போ நான் இப்படி இருக்கேன். பாக்கியா சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு யோசனை பண்ண கோபி, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனாதான் ராதிகா சந்தோஷமாக இருப்பானா, நானே வெளியில் போகிறேன் அப்படின்னு வெளியேறாரு கோபி.